தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சி கிராமத்தில் தண்ணீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் படகுகள் மூலம் மக்களை மீட்கும் பணி தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்குகிறார். முத்துப்பழம்பதி, படகுகள் மூலமாக மீட்கப்படுகிறார்கள். எத்தனை படகுகள் பயன்படுத்தப்படும்? பூங்குழலி நம்ம இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மாவட்டம் மணக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட நடுவக்குறிச்சி மணக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட நடுவக்குறிச்சி கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமத்தில் வந்து ஒரு பகுதி முற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிராமம் அதே போல அருகே உள்ள கிராமங்கள் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்துருச்சு. எந்த சாலையும் துண்டிக்கப்பட்டதால இங்கு உள்ள மக்கள் வெளியே வர முடியாமல் நேற்று முதல் தவிப்புக்கு உள்ளானாங்க. அவங்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளே பெரிய சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில்தான் தேசிய பேரிடர் மீட்பு குழு மேலாண்மையின் டெல்டா ஸ்குவாடை சேர்ந்த படைவீரர்கள் இன்று முதல் வந்து இங்கு வந்து அந்த மக்களை படகுகள் மூலம் மீட்டு வர்றாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டெல்டா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பேரிடர் காலங்களில் வந்து மக்களை வந்து இதே போல வெள்ளத்தில் மீட்டிருக்காங்க. இப்போ அந்த படையின் படை தளபதி ஈசன் நம்மகிட்ட இருக்காரு, கேட்போம். சார், இப்போ இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மீட்பு பணியில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கீங்க? உங்க குழுவை சேர்ந்த எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நாங்கள் 15 பேர் வந்திருக்கோம். ஸ்டேட் டிசாஸ்டர் மாநில பேரிடர் மேலாண்மை தலைமையகம் அவங்க வந்து மிஸ்டர் ராமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். இங்கே வந்து நரேந்திரான்னு சொல்லிட்டு ஐஜி இருக்குது. அவர் வந்து இந்த ஏரியா தான் சீவலப்பேரி போனோம். சீவலப்பேரியில் அதுக்குள்ளே செட்டில் ஆயிடுச்சு. நைட்டு எதுவுமே போக முடியல. நைட்டு சாயந்தரத்தில் வந்து நிறைய பேர் உள்ளே போனவங்க வெளில வர முடியல. மீட்கிறதுக்கு போனவங்களே வெளில வர முடியல. வெளில இருக்கவங்க கட் ஆஃப் ஆயிடுச்சு, உள்ளே போக முடியல. ஆனால் நேற்று அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இறங்கிடுச்சு. பட் இந்த ஏரியா இன்னும் இறங்கல. இந்த ஏரியாவே இறங்கலைன்னா தாமிரபரணி ஆறு உள்ளே வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி தான் இப்போ நம்ம அதுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். இது வயல் தான் இருந்தாலும் ஆற்று தண்ணி உள்ள வரனால இந்த தண்ணி இறங்கவே மாட்டேங்குது. அதனால தான் இங்கே இருக்க மக்கள் யாராச்சும் வெளில போகணும்னா கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் குழந்தைங்க, இப்போ லேடிஸு, பெரியவங்க அவங்களாம் கூப்பிட்டு வந்துட்டோம். மற்றவங்களாம் வரலன்றாங்க. பட் அதுலேயும் இங்கே ஊருக்காரங்களுக்கு தெரியும் சில பேர் இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் திருப்பி 3வது சாட்டி பாடிக்கிறோம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஸ்குவாட்ல வந்து நீங்க பல்வேறு மழை வெள்ளங்களை பார்த்திருப்பீங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்க மழை வெள்ளங்கள் எப்படி இருக்கு? இப்ப பல்வேறு கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்த மக்கள் வெளியே வர முடியாத தவிக்கிறாங்க. இன்னும் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இது வந்து உங்களுக்கு எது சவாலா இருக்கா மக்களை மீட்கிறதுல? இது வந்து 2018 கேரளால வெள்ளம் வந்தது. அதே மாதிரி இருக்கு. ஏன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆறு, குளம், குட்டை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறைஞ்சு உள்ள வந்துடும், ஊருக்குள்ள வந்துடும். அதே தான் இது இங்கேயும் சிச்சுவேஷன். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை. ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சு அடங்கிறதுக்கு. இங்கே ஒரு 2 நாளில் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. பட் மெயினாக இங்கே ஆறுகள்லாம் நிறைய இருக்கிறனால ரிஸ்க் அதுதான். ஏன்னா அந்த ஆற்று தண்ணியில் அடிச்சு போடுறது தான் பெரிய ரிஸ்காக இருக்கும். பூங்குழலி, அவர் படைத்தளபதி ஈஸ்வரன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் இது போல வந்து மக்கள் வந்து மழை வெள்ளத்தில் மாட்டி சிக்கியிருக்காங்க. அவங்கள வந்து இந்த பேரிடர் மீட்பு குழுவினரும் அதே போல டெல்டா ஸ்குவாடை சேர்ந்தவங்க மீட்டு வர்றாங்க. இப்போ இன்று மாலைக்குள்ள இந்த பணிகள் வந்து நிறைவடைஞ்சு நின்றும் அவர் நம்ம படைத்தளபதி ஈஸ்வரன் தெரிவிச்சிருக்காரு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.